பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 4வது அதிகாரம் 5வது வசனம். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்க. நீங்க நம்பிக்கையா இருக்கணும்னு சொல்றாரு ஆண்டவர். நம்பிக்கையா இருக்கணும் எப்படின்னா விசுவாசமா இருக்கணுமா, நீதியின் பலிகளை செலுத்தணுமா. நீதியின் பலிகள் என்னப்பா, நீதினாலே உண்மைப்பா. உண்மையா வாழுங்கன்னு ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்புறாருங்க. நம்ம உண்மையா வாழ்றோமா? போய் பெத்தலாட்டம், ஊரை ஏமாத்துறது, ஃப்ராடு வேலை அதில் தானே பண்ணுறோம். பிரதர் நானா பிரதர் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லாங்க. ஏசப்பா பேர் வச்சு நிறைய ஊழியக்காரங்க ஏமாத்துறாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க, உங்களை சுற்றி இருக்க ஜனங்க எல்லாரும் தப்பு பண்ணுறாங்கன்னா நானும் பண்ணுவேன், நான் வாழணுன்றதை நான் தப்பு பண்ணணும்னு சொல்லி தப்பு பண்ணுற உணர்ச்சி, நம்ம ஏதாச்சும் கெட்டது பண்ணால் நம்ம பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி சில எண்ணங்கள், தவறான முடிவுகள், தவறான காரியங்கள் நம்மளே வருது பார்த்தீங்களா. அதெல்லாம் தப்புங்க. நம்ம உண்மையாக வாழணும். ஏசப்பா சொல்றது நேர்மையாக இருக்கணுங்க. நம்ம ஒரு பொறுப்புள்ள ஒரு மகனா, பொறுப்புள்ள மகளா, சமுதாயத்தில் லஞ்சம் வாங்காமல், ஊழல் பண்ணாமல், தப்பு இல்லாமல், எதுவுமே இல்லாமல் நம்ம நேர்மையாக வாழணும். ஏசப்பா நம்ம கிட்ட ஆசைப்படுறாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைங்க தான் விசுவாசமாக இருக்க முடியுங்க ஏசப்பா மேலே. நீங்கள் விசுவாசமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்குமா? நடக்காது. நீங்கள் இந்த உலகத்தில் உண்மையாக வாழ்றீங்களா? கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் கூட அநேகத்தில் ஏசப்பா ஆசீர்வதிப்பாருங்க. பொருளாசை, பண ஆசை எல்லாமே நமக்கு தேவை அப்படின்றதுக்காக நம்ம ஆசைப்பட்டு அதில் நம்ம உண்மையை இழந்துடுறோங்க. உண்மையாக வாழுங்க. உங்களுக்கு என்ன இருக்கோ அது போதும் என்ற அந்த எண்ணத்தோடு வாழுங்க. ஏசப்பா உங்களுக்கு தேவையான காரியத்தை நிச்சயமாக செய்வாருங்க. காட் பிளஸ் யூ.